ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட கிளாஸ்ல சிபிஎஸ்இ 9th மேக்ஸ்ல இருக்கக்கூடிய செகண்ட் சாப்டர்ல எக்ஸசைஸ் 2.2ல கொஸ்டின் நம்பர் 5 to 7 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வீடியோல ஃபர்ஸ்ட் 4 சம்ஸ்க்கான ஆன்சர் போட்டிருக்கோம், அதை செக் பண்ணி பாருங்க. இப்போ இதுல வந்து கொஸ்டின் நம்பர் 5, 6, 7க்குரிய சொல்யூஷன் மட்டும் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 5 என்னன்னு பாருங்க. ரூபி has 3 times as many 2 rupee coins as she has 5 rupee coins சொல்லியிருக்காங்க. அதாவது ரூபி கிட்ட வந்து 2 rupee coins இருக்கு, 5 rupee coins இருக்கு. எப்படி இருக்குன்னா 3 times as many 2 rupee coins as she has 5 rupee coins. 5 rupee coins எவ்வளவு வச்சிருக்காளோ, ஒருவேளை 5 rupee coins ஒரு 10 coins வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி 3 times 2 rupee coins வச்சிருக்கான்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ வந்து 10 coins வந்து 5 rupee coin வச்சிருக்கான்னா 2 rupee coins 30 வச்சிருக்கான்னு அர்த்தம். இங்க 10னா அங்க 30. ஸோ இது எவ்வளோ இருக்கோ அதனுடைய 3 times எந்ததான் இது. அப்போ செகண்டா சொல்லியிருக்கிறது என்ன, 5 rupee காயின்ஸை வச்சுதான் அதை வச்சு 2 rupee காயின்ஸ் எவ்வளவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் 5 rupee காயின்ஸ் நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியாது, அதை தான் நீங்க எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ நம்பர் ஆஃப் 5 rupee காயின்ஸ் ரூபி ஹேஸ் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்ப வந்து அவங்ககிட்ட இருக்கக்கூடிய 2 rupee காயின்ஸ் எவ்வளவா இருக்கும்னா 3x இருக்கும். இப்போ இதனுடைய டோட்டல் வேல்யூ வந்து 88ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஒவ்வொரு காயின்லயும் ஒவ்வொரு டைப் ஆஃப் காயின்ஸ்லயும் எவ்வளவு வச்சிருப்பா, அதாவது 5 rupee காயின்ஸ் எவ்வளவு வச்சிருப்பா, 2 rupee காயின்ஸ் எவ்வளவு வச்சிருக்கா அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறோன்னு பாருங்க. லெட் நம்பர் ஆஃப் 5 rupee காயின்ஸ் பி எக்ஸ். அப்போ therefore நம்பர் ஆஃப் 2 rupee காயின்ஸ் எவ்வளவா இருக்கும், காயின்ஸ் ஈக்குவல் டு இதனுடைய 3 டைம்ஸ் சேர்ந்தது வந்து 2 rupee காயின்ஸ். இப்போ இதனுடைய டோட்டல் வேல்யூ வந்து 88 rupees கொடுத்துருக்காங்க. வேல்யூ அப்படின்னா இப்போ ஒரு 5 rupee காயின்னா 1 into 5 அதனுடைய வேல்யூ. 5 rupee காயின் அப்படின்னா 5 into 5. ஸோ அதனுடைய வேல்யூ வேணும்னா நம்பர் ஆஃப் காயின்ஸையும் அதனுடைய வேல்யூவையும் மல்டிப்ளை பண்ணது அதனுடைய வேல்யூ கிடைக்கும். ஸோ 5 rupee காயினுடைய வேல்யூ தெரியணும்னா 5ஐயும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும். 2 rupee காயினுடைய வேல்யூ தெரியணும்னா அதனுடைய நம்பர் ஆஃப் காயின்ஸையும் அதனுடைய வேல்யூவையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 5ஐயும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும், 2ஐயும் 3xஐயும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணோம்னா 88 rupees வரும். ஸோ எப்படி எழுதுறதுன்னு பாருங்க. 5x plus 2 into 3x எல்லாம் சேர்ந்தாதான் 88 rupees. ஸோ 5x plus 2 3s are 6x equal to 88ன்னு வருது. ஆட் பண்ணீங்கன்னா 11x equal to 88, x equal to 88 by 11. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்னா 8. அப்போ எக்ஸுங்கிறது எதை மென்ஷன் பண்ணுது, நம்பர் ஆஃப் 5 rupee காயின்ஸ். ஸோ அவங்ககிட்ட இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் 5 rupee காயின்ஸ் எவ்வளோன்னா 8. அப்போ 2 rupee காயின் எவ்வளவா இருக்கும், 3 into 8, 3 8s are 24 காயின்ஸ் 2 rupee காயின்ஸ் இருக்கும். நம்பர் ஆஃப் 5 rupee காயின்ஸ் ரூபி ஹேஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு 8. நம்பர் ஆஃப் 2 rupee காயின்ஸ் ரூபி ஹேஸ் ஈக்குவல் டு 3x. ஸோ ஈக்குவல் டு 3 into 8 ஈக்குவல் டு 24. ஸோ இது ஆன்சர் கரெக்டாங்கிறது எப்படி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதனுடைய வேல்யூஸ் வேணும்னா இதை 5ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. ஏன்னா 8 5 rupee காயின்ஸ் தான் இருக்கு. ஸோ 8 5s are 40. இதனுடைய வேல்யூஸ் வேணும்னா 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 24 into 2 48. ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி பாருங்க, 88 வருது இல்லையா. ஸோ நம்மளோட ஆன்சர் கரெக்டான இருக்கு. சரிங்களா? அதே மாதிரியே 6th சம் பார்க்கலாம். 6th சம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. A farmer cuts a 300 feet fence into 2 pieces of different sizes. சரிங்களா? ஒரு ஃபார்மர்ட்ட ஒரு 300 feet லென்த்ல, சரிங்களா, சும்மா நம்ம வந்து ஒரு லென்த்தா இருக்கக்கூடிய ஒரு ஃபென்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இதனுடைய டோட்டல் லென்த் எவ்வளோன்னா 300 feetன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஃபென்ஸ் இருக்கு. இது வந்து 2 டிஃப்ரெண்ட் சைஸ்ல, 2 ஈக்குவல் சைஸ்னா 150 150ன்னு எடுத்துக்கலாம். ஆனா 2 டிஃப்ரெண்ட் சைசஸ்ல வந்து இதை வந்து கட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. இப்போ 2 டிஃப்ரெண்ட் சைசஸ் அப்படிங்கும் போதே ஒன்னு ஸ்மாலர் பீஸாவும் ஒன்னு லாங்கர் பீஸா தான் இருக்கு. இப்படி கட் பண்ணோம்னா இது லாங்கர் பீஸ், இது ஸ்மாலர் பீஸா இருக்கும். ஸோ மொத்தத்தில் ஒன்று ஸ்மாலர் பீஸ் ஒன்று லாங்கர் பீஸாக தான் இருக்கும். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா லாங்கர் பீஸ் இஸ் 4 times as long as the shorter பீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஷார்ட்டர் பீஸை வச்சு தான் லாங்கர் பீஸை இந்த இடத்துல ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ ஷார்ட்டர் பீஸினுடைய லென்த்தை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா லாங்கர் பீஸ் அதனுடைய 4 times இருக்கும். ஸோ இது வந்து ஷார்ட்டர் பீஸ்ன்னு எடுத்துக்கலாம், இதை லாங்கர் பீஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஷார்ட்டர் பீஸ் வந்து இதனுடைய லென்த்தை எக்ஸ்ன்னு எடுத்தோம்னா இதனுடைய 4 times சேர்ந்தது தான் வந்து லாங்கர் பீஸ். ஸோ இதனுடைய லென்த் என்னவா இருக்கும்னா 4x இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணா இதோட ஆன்சர் கிடைச்சிரும்னா இந்த மொத்த லென்த் ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ ரெண்டு லென்த்தையும் பிளஸ் பண்ணீங்கன்னா 300ங்கிறத எடுத்துக்கிட்டு எக்ஸனுடைய ஆன்சரை ஃபைண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ சம் எப்படி போடுறதுன்னு பாருங்க. லெட் த லென்த் ஆஃப் ஷார்ட்டர் பீஸ் பி x feet. therefore the length of longer piece equal to இதனுடைய 4 times அப்படிங்கிறதுனால அதனுடைய லென்த் வந்து 4x feet. சரிங்களா? இப்போ இந்த டோட்டல் லென்த் 300 feetங்கிறதுனால இந்த ரெண்டையும் பிளஸ் பண்ணீங்கன்னா x plus 4x equal to எவ்வளோன்னு வந்துடும்னா 300ன்னு வந்துடும். அப்போ 5x equal to 300ன்னு இருக்கு.
அப்போ எக்ஸ் வேணும்னா மல்டிப்ளிகேஷன் இருக்கக்கூடிய 5 இங்கே கொண்டு வந்தீங்கன்னா டிவிஷன் ஆயிரும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 16 வருது. ஸோ ஷார்ட்டர் பீஸினுடைய லென்த் எவ்வளோன்னா 60 ஃபீட். அப்போ ஷார்ட்டர் நம்மளுடைய லாங்கர் பீஸ் வேணும்னா 4x இல்லையா? ஸோ 4 × 60 ஈக்குவல் டு 240 ஃபீட். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்க. ரெண்டையும் ஆட் பண்ணால் 300 வந்துருது இல்லையா? ஸோ therefore the length of shorter piece equal to 60 feet, the length of longer piece equal to 240 feet. சரிங்களா? இதே மாதிரி இப்போ 7th sum பார்க்கலாம். 7th sum பாருங்க. If the length of a rectangle is 3 more than twice its width and its perimeter is 24 centimeter, what are the dimensions of the rectangle கொடுத்திருக்காங்க. ஒரு ரெக்டாங்கிளுடைய டைமென்ஷன்ஸ் என்னன்னா width. ஸோ இந்த லென்த்து வித்து தான் நம்ம ஃபைன் பண்ணணும். இதில் பாருங்க, லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிளை வித்தை வச்சு தான் அவங்க ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வித்தை தான் நீங்கள் எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கலாம்னா வித் ஆஃப் த ரெக்டாங்கிள் பி எக்ஸ். சரிங்களா? வித்து வந்து எக்ஸ்னா இதனுடைய ட்வைஸை விட ஒரு 3 மோர் தேன் தான் வந்து லென்த்து. சரிங்களா? வித்தினுடைய ட்வைஸை விட 3 வந்து அதிகமாக இருக்கிறது தான் லென்த்துன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வித்தினுடைய ட்வைஸ் வித் எக்ஸ்ன்னு எடுத்துருக்குறோம். வித்தினுடைய ட்வைஸ்னா 2x, அதை விட 3 மோர் தேன் அப்படின்னா வந்து +3ன்னு அர்த்தம். ஸோ therefore the length equal to இதனுடைய ட்வைஸ்னா 2x, அதை விட 3 மோர்ங்கிறதுனால 2x + 3. ஸோ இது வந்து லென்த், இது வந்து பிரெட்த். அது இல்லாமல் இதனுடைய பெரிமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. பெரிமீட்டர் ஈக்குவல் டு 24 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. பெரிமீட்டர் ஈக்குவல் டு 24 பெரிமீட்டர்னுடைய ஃபார்முலா எழுதிக்கலாம். பெரிமீட்டர்னுடைய ஃபார்முலா என்ன? 2 × L + W = 24. இதில் எல்லுக்கு பதிலாக எல்லுக்கு பதிலாக 2x + 3னும் டபிள்யூக்கு பதிலாக எக்ஸ்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 2 × எல்னுடைய வேல்யூ என்ன? 2x + 3 + டபிள்யூக்கு பதிலாக x = 24. இந்த மல்டிப்ளிகேஷன் இருக்கக்கூடிய 2 இங்கே கொண்டு வந்துருங்க. இங்கே வந்து வேரியபிளை ப்ளஸ் பண்ணிக்கலாம். 2x + xனா 3x, 3x + 3 = மல்டிப்ளிகேஷன் இருக்கக்கூடிய 2 இந்த பக்கம் வரும்போது டிவிஷன் ஆயிடும். ஸோ 3x + 3 = 12ன்னு வருது. இந்த 3 ரைட் சைடு கொண்டு வந்துருங்க. -3 ஆயிரும். ஸோ 3x = 9னா x மல்டிப்ளிகேஷன் இருக்கக்கூடிய 3 சைடு வரும்போது டிவிஷன் ஆகும். ஸோ x = 3ன்னு வந்துருச்சு. எக்ஸுங்கிறது எதை குறிக்குது? வித்தை குறிக்குது. ஸோ வித்து கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ லென்த் என்னவா இருக்கும்? இதனுடைய ட்வைஸ்னா 2 3s are 6. அதை விட மோர் தேன் 3 அப்படின்னா +3 ஆட் பண்ணிங்கன்னா 9 இருக்கு. இப்போ லென்த் x = லென்த் 2x + 3 = 2 × 3 + 3. 2 3s are 6, 6 + 3 = 9 centimeter. Therefore, length 9 centimeter, width x = 3 centimeter. ஸோ இதனோட ஆன்சர் கரெக்டாக இல்லைங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இதனுடைய பெரிமீட்டர் 24 சென்டிமீட்டர் வரணும். ஸோ 2 × L + W தானே. ஸோ L + Wனா 12, 9 + 3 12, அதனுடைய 2 டைம்ஸ் போது 24 சென்டிமீட்டர் ஆன்சர் கரெக்டாக வந்துருக்கு. ஸோ நம்மளோட ஆன்சர் கரெக்ட் தான். இது மாதிரியான மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.